அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒரு சாஃப்டான கல் தோசைக்கு ஒரு தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இன்றைக்கி தக்காளி சட்னி நிறைய வெரைட்டியில் நம்ம சேனலில் நான் வந்து நிறையவே போட்டிருக்கேங்க. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இட்லி தோசைக்குலாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கிறேன், 1 ஸ்பூன் கடலை பேஸ்ட் சேர்த்துக்கலாங்க. ரெண்டையே சேமாக சேர்த்துக்கோங்க. நல்லா புரியட்டும். இது லோ ஃப்ளேமில் வச்சு கருக விட்டுறாத, நல்லா வாசனை வர வரைக்கும் இதை வந்து பொரிய விட்டுருங்க எண்ணெயிலேயே. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொரிஞ்சதும் இப்போ இதில் வந்து ஒரு 6 பூண்டு பல் இருக்குங்க நான் போட்டு, ஒரு 2 பச்சை மிளகாய் கீரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதையும் அந்த பருப்போடு சேர்த்து ஒரு செகண்ட் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப 1 கப்பு ஃபுல்லாக நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதுலேயே நான் வந்து தண்ணியில் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்த காஞ்ச மிளகாய் ஒரு 6 அந்த வெங்காயத்தோடு சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், நல்லா உங்களுக்கு வந்து வதங்கி வரணும். வெங்காயம் நமக்கு வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கட்டும். இட்லி தோசைக்கு நல்ல சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சட்னி. நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு. பாருங்கள், இப்போ இந்த சமயத்தில் ஒரு 2 தக்காளி, பழமான தக்காளியாக எடுத்து அந்த உள்ளே இருக்க வேரெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி போட்டுருங்க. கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேர்த்து திரும்ப வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். நல்லா உங்களுக்கு வந்து வெங்காயம் தக்காளி ஓரளவுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வதங்கி வந்ததும் கொஞ்சமாக நான் வந்து மல்லி இலை போட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். மல்லி இலை போட்டு நீங்கள் வந்து ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. நம்ம கொஞ்சம் பச்சை கலரில் இருக்கும்போது நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா அந்த சட்னிகிட்ட நமக்கு வந்து இந்த மல்லியோட ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு கூடுதலோ குறைச்சலோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து காரம் கொஞ்சம் கூடுதலாகவே சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கேன், நான் வந்து காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்கள் வீட்டில் எப்படி சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட குறைச்சி நீங்கள் வந்து காரத்தை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு மட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. கல் உப்பு சேர்த்துருக்கேன் நான். சேர்த்துட்டு தண்ணியெல்லாம் எதுவுமே நீங்கள் வந்து ஆட் பண்ண வேணாம். இப்போ வந்து ஒரு 2 பல்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்து இதை அரைச்சி எடுத்துடலாம். நீங்கள் தக்காளி சட்னிக்கு எப்பயுமே தண்ணி வந்து கூடுதலாக சேர்க்காதீங்க. உங்களுக்கு திக்காக இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. உங்களுக்கு ஹோட்டல் கடையிலலாம் எப்படி வைப்பாங்களோ அதை விடவே சுவை உங்களும் மிஞ்சிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். எத்தனை தோசை இட்லி இருந்தாலும் உங்களுக்கு வந்து பத்தாது, அவ்வளோ சாப்பிடணும் போல் இருக்கும். ஃபைனலாக ஒரு தாளிப்பு தான் பார்க்க போகிறோம். தாளிக்கிற கரண்டியில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்து கடுகுத்த பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து ஊற்றிடலாங்க. இதுக்கு வந்து சாஃப்டான நான் வந்து கல் தோசை ரெடி பண்ணியிருக்கேன். இல்லாட்டி ஒரு சாஃப்டான இட்லிக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்குங்க. புசு புசுன்னு செம்ம சூப்பராக இருந்துச்சு. இந்த சட்னிக்கும் நமக்கு வந்து இந்த தோசைக்கும் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லாட்டி டின்னருக்கோ நீங்கள் இதை வந்து ரெடி பண்ணி பாருங்களேன். வேறு கூடுதலாக எந்த சட்னியுமே தேவையில்லைங்க. இந்த ஒரு சட்னியே போதும், அவ்வளோது தோசை இட்லி சாப்பிட்லாம். நமக்கு அருமையாக இருக்குங்க. கையில் எடுக்கும்போது அவ்வளோ ஸ்பான்ஸாகவும் சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா தோசை. இந்த மாதிரி சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக நீங்கள் வந்து சுற்றி ஒரு ஸ்பூன் எண்ணெய் மட்டும் ஊற்றி நீங்கள் மாதிரி சுட்டு இந்த மாதிரி சட்னிக்கு தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பை.